எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தற்போதுள்ள 12 பொதுத்துறை வங்கிகளை இணைத்து 4 பெரிய வங்கிகளாக மாற்ற மத்திய நிதியமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. தற்போது செயல்பட்டு வரும் 12 பொதுத்துறை வங்கிகளை இணைத்து அவற்றின் நிதி நிலையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் 4 பெரிய வங்கிகளை உருவாக்க நிதியமைச்சகம் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகிறது. இந்த திட்டத்தை 2026-27 நிதியாண்டிற்குள் செயல்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாக உலக அளவில் போட்டி போடக்கூடிய வலிமையான மற்றும் பெரிய வங்கிகளை உருவாக்குவதும் வங்கிகளின் ஒட்டுமொத்த செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதும் உள்ளது. மேலும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு தேவையான மிகப்பெரிய கடன்களை வழங்கும் திறனை கொண்டதாக வங்கிகளை மாற்றுவதும் தேவையற்ற கூடுதல் செலவுகளை குறைத்து வங்கி கிளைகளின் செயல்பாட்டை சீரமைப்பதும் இதன் முக்கிய நோக்கங்களாக உள்ளது. இந்த இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு இந்தியாவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் கனரா பேங்க் இணைந்து புதிய வங்கி ஆகிய 4 பெரிய பொதுத்துறை வங்கிகள் மட்டுமே செயல்படும். இந்த திட்டத்தின்படி கனரா வங்கி மற்றும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இணைந்து உருவாக உள்ள புதிய வங்கியில் இந்தியன் வங்கி மற்றும் யூகோ வங்கி இணைக்கப்படலாம் என்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, சென்ட்ரல் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஆகியவை SBI, பஞ்சாப் நேஷனல் வங்கி அல்லது பேங்க் ஆஃப் பரோடா போன்ற மீதமுள்ள பெரிய வங்கிகளுடன் இணைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் அண்ட் சிந்து வங்கி குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இந்த இணைப்பு திட்டம் முதலில் மத்திய நிதியமைச்சரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும். அவர் ஒப்புதல் வழங்கும் பட்சத்தில் திட்டம் மத்திய அமைச்சரவை மற்றும் பிரதமர் அலுவலகத்தின் ஒப்புதலுக்காக கோரப்படும். மேலும் பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு வாரியமான செபியிடமும் கருத்து கேட்கப்பட்ட பின்னரே இந்த திட்டம் இறுதி செய்யப்படும். ஏற்கனவே 2017 முதல் 2020 வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் 21ஆக இருந்த பொதுத்துறை வங்கிகளின் எண்ணிக்கை இணைப்பு நடவடிக்கைகளுக்கு பிறகு 12ஆக குறைக்கப்பட்டுள்ளது.